வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் கோவிடுக்கு பிறகு நீண்ட வாரங்களாக வீழ்ச்சியிலே முதலிடத்தை தொற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது 2008 பார்த்தோமேயானால் 6 வார வீழ்ச்சியிலே அதிகமாக விழுந்த மொத்த வாரங்கள்ல இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்கது. நிப்டி 0.95% விழுந்து 24,363 முடிவடைந்திருக்கிறது. காரணங்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் கன்சர்ன் ஆன் யூஎஸ் ட்ரேட் டாரிஃப் அது ஒரு முக்கிய காரணி. மேலும் லாக் லெஸ்டர் ஆஃப் கார்பரேட் ஏர்னிங்ஸ் சொல்லலாம். 4 கம்பெனிகள்ல 2 கம்பெனி நன்கு கொடுக்கறாங்க, ஒரு கம்பெனி வீழ்ச்சி, ஒரு கம்பெனி ஸ்டேட்டஸ் கோ அப்படி இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரையையும் குத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல சஸ்டைன்ட் எஃப்ஐஐ செல்லிங் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுவரையிலும் போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,650 கோடி ரூபாய்க்கு எஃப்ஐஐ வித்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் டர்ன் 33,650 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார்கள். மேலும் மறுபுறம் தங்கம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டு புதிய ரெக்கார்டை படைத்துள்ளது. 1,03,420 ரூபாய் பர் டன் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபுறம் க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா ஜூனுக்கு பிறகு ஒரு ஸ்டீப்பஸ்ட் ஃபால்லாம் போன வாரத்தில் நடந்துள்ளது. இது சந்தைகளுக்கு ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் வீழ்ச்சியை தழுவியுள்ளது. நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வும் பார்த்தோம்னாக்க போன வாரத்தில் 10 பில்லியனுக்கு மேலே குறைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இண்டிவிஜுவல் துறைகளை பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் மீடியா போன வாரம் நன்கு பண்ணினது. மெயினா பிஎஸ்யூ பேங்க் ஏறியதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசல்ட்ஸ்கள் ஒரு முக்கிய காரணி என்று சொல்லலாம். அதே மாதிரி டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா சாரதா எனர்ஜி 21% மேலே வணிகமானது. காட்ரே பிலிப்ஸ் நல்ல ரிசல்ட் 14% கிட்டத்தட்ட அதிகரித்துள்ளது. கஜாரியா செராமிக்ஸும் குட் ரிசல்ட்ஸ் அரௌண்ட் 11% அதிகரிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. அதுபோல யூஎஸ் மார்க்கெட்ல நாஸ்டாக் பார்த்தோம்னா மோர் தென் 4% ஏறி இருக்கு. ஸோ ஒரு பெட்டர் ரெக்கார்டு ஹைன்னு சொல்லலாம். மேலும் வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், இந்தியா யூஎஸ் ட்ரேட்னால நெக்ஸ்ட் இந்தியா என்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டும், கையாள வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். அதற்கு முன்பு வரும் வாரம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 லீவு அப்படிங்கிறதுனால ஒரு ஹாலிடே ட்ரெண்ட் கர்டன் வீக்கு 4 நாட்கள் தான் ட்ரேடிங் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டியும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் இந்த ரக்ஷாபந்தன் என்று சொல்லக்கூடிய சகோதரத்தையும் நேற்றைய தினம் நமது நாடு புறாவும் கொண்டாடினார்கள். அதையே நம்ம பங்குச்சந்தைக்கு எடுத்துட்டோம்னாக்க ட்ரேடு பந்தன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் லவ் அண்ட் ட்ரஸ்ட் பிட்வீன் இண்டோ அண்ட் யூஎஸ் ட்ரேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு குளோபல் மார்க்கெட்ல சென்டிமெண்ட் ஒரு பெட்டராகிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் கடந்த 6 வாரமாக இறங்கிய சந்தைகள் பார்த்தோம்னா ஒரு அருமையான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். யார் யாரெல்லாம் முன்னாடி வாங்குவதை நாங்கள் நழுவ விட்டு விட்டோம், எங்களால் வாங்க முடியவில்லை என்று கூறினீர்களோ இப்பொழுது வாங்குவதற்கு ஏற்ற தருணம். அதனால வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா சந்தைகளுடைய லோவையோ சந்தைகளுடைய ஹையோ யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் எ குளோபல் ஃபோர்ஸ். ஸோ அதனால இதுதான் சரியான நேரம், தகுந்த நேரம் சந்தைகளுக்குள்ள உள்ள வரத்திற்கு. மேலும் ஏன் இது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரம்ப்பும் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் புட்டினும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பேச இருக்காங்க. அந்த பேச்சிலே பேச்சுவார்த்தை மாத்திரம் இல்லாமல் டாரிஃபையும் டிஸ்கஸ் பண்றாங்க. யுக்ரைன் வாரையும் நிறுத்துவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளையும் பேச இருக்கிறார்கள். ஸோ இவையெல்லாம் குளோபல் உலகளாவிய லெவல்ல ஒரு சென்டிமெண்ட்டை ஒரு பிக் பாசிட்டிவாக எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரியக்கூடும். மேலும் நம்மளுடைய இண்டோ யூஎஸ் ட்ரேட்லயும் ஒரு பெட்டர் பேச்சுவார்த்தைகள் வரக்கூடிய வாரத்துல வரக்கூடும் என்ற நம்பிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மார்க்கெட் கான்பிடன்ஸ் ஒரு பெட்டர் ஆச்சுனாலே சந்தைகள் பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டருடைய பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த க்ரோயிங் டாரிஃப் கன்சர்ன் தான் மார்க்கெட்டுக்கு இப்பொழுதைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, நாம் முதலே கூறியது போல ஸ்ட்ரெச்டு வேல்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு அதுவும் ஒரு மார்க்கெட்ல
ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். அதனால ஷார்ட் கம் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பார்த்தோம்னா இது வந்து இருக்கத்தான் செய்யும். எப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னா இந்த வார் நிறுத்தம், போர் நிறுத்தம் மற்றும் டாரிஃப்ல வந்து எல்லா கண்ட்ரிகளும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா இந்த வாலட்டிலிட்டி கம்ப்ளீட்டாக குறைந்து விடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் போன வாரத்தில் பார்த்தோம்னா மெட்டல், பேங்கிங், டிஃபென்ஸ், ஃபார்மா, மிட் டேர்ம் அண்ட் ஸ்மால் கேப் இவை எல்லாமே பார்த்தோம்னா 15லிருந்து 25% மேல் இதுவரை வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெட்டர் செக்டார்ஸ் ஃபார் இம்மீடியட் ரீபவுண்ட் வரும் பொழுது ஒரு 10% நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால இதை வந்து நீங்க வந்து பார்த்து வாங்குவது நல்லது. இந்த கீ குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா இருக்கு. தென் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் இன் இந்தோ யூஎஸ் அண்ட் யூரோப் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இந்த வாரத்தில் இந்த 4 நாட்குள்ள வர இருக்கிறதுனால சந்தைகள் அதற்கு தகுந்தாற்போல் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவிலே ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு, தென் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் பிபிஐ இருக்கு, தென் ஜாப் டேட்டா இருக்கு. இவையெல்லாம் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். ஏன்னா அதற்கு தகுந்தாற்போல் நமது சந்தைகளில் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். துறைகளை பார்த்தமையானால் பிஎஸ்யூ பேங்க், முக்கியமா ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு Q1 ரிசல்ட்ஸை கொடுக்கறதுனால அந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் நன்கு இருக்கும். தென் இஎம் மார்க்கெட்டும் நன்கு இருக்கும். தென் இவி மார்க்கெட், ஏன்னா அதுல வந்து இப்ப மறுபடியும் மத்திய அரசாங்கம் நிறைய சலுகைகளை கூறியுள்ளார்கள். பிளஸ் எக்ஸ்போர்ட்ஸும் பெட்டரா இருக்குங்கிறதுனால இவி ஸ்டாக்ஸ் விற்று வாங்குவதற்கு நன்கு இருக்கும், அது வாங்கி விற்பதற்கும் நன்கு இருக்கும். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல 32,000 கோடி எல்பிஜியில வந்து சப்சிடியை கவர்மெண்ட் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடும். அதனால அதுலயும் வந்து வரும் வாரத்தில் மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கலா நிப்டி பார்த்தோம்னாக்க 24,300 மற்றும் 24,260 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். மேலும் 24,650க்கு மேலே ஓவரால் ஒரு ஷார்ட் கவரிங் வந்து சந்தைகள் அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா பெரிய லெவலில் ஏறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஒரு ஷார்ட் அண்ட் வீக்கா இருக்கிறதுனால வாலட்டிலிட்டியோட ஒரு 500லிருந்து 700 புள்ளிகள் வரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.